கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் உங்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள், உலகத்தில் கொண்டாடுகிற நாள். உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் தெரியும். இது எதற்காக இந்த நாளில் வைக்கப்பட்டது? நம்மளுடைய முன்னாள் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள். அவர் குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம். அந்த பாசத்து நிமித்தம் இந்த நாள் அவருடைய பிறந்த நாளாக கொண்டாடுறதை காட்டிலும் சில்ட்ரன்ஸ் டேயாக கொண்டாடணும்னு சொல்லி இந்த நாளை சில்ட்ரன்ஸ் டேயாக மாற்றப்பட்டது. அது உலக பிரகாரமாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் படி இது நடக்கிற காரியம். ஆனால் வேதத்தின்படி நம்ம இதை ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பிள்ளைகளை கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு நாளாக கொடுத்து அந்த செலிப்ரேஷனுக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் பிள்ளைகளை குறித்து கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அடியாளை மறைத்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற பலன். ஸோ இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, யூ ஆர் த கிஃப்ட் ஃப்ரம் காட். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருவர் நம்ம கிஃப்ட்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஆனால் தேவாதி தேவன் குடும்பத்திற்கு கொடுக்குற கிஃப்ட் பிள்ளைகள். ஸோ பிள்ளைகளெல்லாம் ரொம்ப விசேஷித்தவர்கள். யூஆர் ஆல் பிளஸ்ட். இன்னைக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருந்து வளர்ந்து பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸை நம்ம இன்னைக்கு மாறி இருக்கோம். இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கலாம். பிள்ளைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிக்க போகிறது த பிளெஸ்ஸிங் ஆஃப் ஹேவிங் சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன். இது சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தை ஒரு மனுஷனுக்கு, இது நல்லா யோசிக்கிறோம். பிஃபோர் வி கோ டு த சில்ட்ரன், குழந்தைங்கிட்ட போகிறதுக்கு முன்னதாக பெற்றோர்களை குறித்து ஒரு தாட் நம்ம பார்த்துட்டு பிள்ளைங்கள் மத்தியில் போகலாம். சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இந்த சங்கீதம் 6 வசனங்கள். இந்த 6 வசனமும் பேக்டு வித் பிளெஸிங். எப்படி ஆசீர்வாதத்தை நிறைச்சி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இப்போ நம்ம எப்படி வாசிக்க போறோம்னா, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமா நடந்து அவர் வழியிலே நடக்கிற மனுஷன் எவனோ. ஸோ முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்தது அவர் வழியில நடக்கிற மனுஷன் யாரு? அவன் பிளஸட் மேன். அவருடைய மனைவி எப்படி இருக்காங்கனாக்கா, கனி தருகிற ஒரு செடியை போல காணப்படுகிறார். ஸோ மனைவி is blessed because the man is the child of the most high God. ஏன்னா அவர் வழியில் நடக்கிற மனுஷனாக இருக்கிறனால அவர் மனைவியும்
ஒரு கனி தரும் மனுஷனாக கர்த்தர் மாற்றார். இப்போ மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற காரியம், அந்த மனைவியை ஆசீர்வதிக்கிறது எப்படிதானாக்கா, கனி தருது மாத்திரம் இல்லை, அவளுடைய கற்பத்தின் கனியையும் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருக்கலாம், 4 பிள்ளைகள் இருக்கலாம், சிலருடைய வீட்டில் 5 பிள்ளைங்க கூட இருக்கு, சிலருடைய வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை. இந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்றாய் டேபிளில் உட்காரும்போது உட்காந்து அந்த புருஷன் மனைவி இந்த பிள்ளைகளெல்லாம் ஒன்றாய் உட்காந்து சாப்பிட்றத பற்றி தான் சொல்கிறேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். எதுக்காக ஒலிவ மரத்தை பிள்ளைகளுக்கு ஒப்பிடுகிறார் என்றால், ஒலிவ மரம் ஒரு மரமாக நிற்காது, அது கூடவே குட்டி 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 செடிகள் பக்கத்தில் வரும். அண்ட் அதோடைய பிளெஸ்ஸிங் பாருங்க, ஆண்டவர் எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்ட்டு. இந்த ஒலிவ மரம் உலகத்தில் அதிக வருஷம் வாழக்கூடிய மரமாக காணப்படுகிறது. அந்த ஒலிவ மரத்தில் இருக்கிற அந்த மரம், அதோடைய வெளியில் இருக்கிற பட்டை, அதோடைய இலைகள், அதோடைய பழங்கள் எல்லாமே வெரி நியூட்ரிட்டிவ் அண்ட் மெடிசினல் வேல்யூ, அதுக்குண்டான எல்லா குணங்களும் உண்டு. ஸோ ஒரு பிள்ளை கர்த்தர் எப்படி ஒப்பிடுகிறார்னா, அந்த பிள்ளை இஸ் தி பெஸ்ட். இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும், அது சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், அது பெரிய பிள்ளையாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிள்ளைகள் தான். எல்லா பிள்ளைகளும் தி பெஸ்ட் சைல்டு given by God. இப்போ இந்த பிள்ளைகளை எப்படி நம்ம நர்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பிள்ளையை கர்த்தருடைய வழியில நடத்து, அவன் முதிர் வயதானாலும் அதை விட்டு விலகாது. இந்த வசனத்தை போடுவாங்க, படிச்சுக்கலாம். பிள்ளையானவனே நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதானாலும் அதை விட்டு விலகாதிருப்பான். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்த வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய நமக்கு உரியது. தீமோத்தி பற்றி பவுல் அழகா சொல்றாரு. உன் பாட்டி, அந்த அம்மாவுடைய விசுவாசம், அந்த அம்மாவுடைய ஜெபம், உன்னுடைய தாயினுடைய ஜெபம், இது வசனத்தை நான் சொல்லுவேன், அதையும் போடுவாங்க. அதை கண்டு அந்த ஆசீர்வாதம் தீமோத்தி மேலே இறங்கியிருக்கு. ஊழியக்காரனாகிய தீமோத்தி பற்றி பவுல் அப்போஸ்தலர் எழுதுறார். ஸோ இவ்விதமாக ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து நம்ம நடத்த வேண்டியது பெற்றோர்களாகிய நம்மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் தேவனுடைய வசனம் சொல்லுது, பிள்ளையான வழியில நடத்தலைன்னா பின் நாட்களிலே அவன் தாய்க்கு கண்ணீர். இன்னைக்கு பெற்றோர்கள் கண்ணீர் விடுறாங்கனாக்கா காரணம் என்னன்னாக்கா, ஆரம்பத்திலே பிள்ளைய கண்டிஷனோடு வளர்த்து டிசிப்ளினோடு வளர்க்காதனால தான் இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. அது விடுங்க. இன்னைக்கு உலகத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களில் இருக்கோம். ஏன்னா இந்த சந்ததி ரொம்ப அழகாக கர்த்தர் கொண்டு வந்துட்டார். பின்வரும் சந்ததி ரொம்ப மோசமாக இருக்கு. நம்ம பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது பெற்றோர்களுக்குடைய மேல் விழுந்த கடமை. ரொம்ப மோசம். உலகத்தில் எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அளவில் வந்தாச்சு, மொபைலில் வந்தாச்சு. இந்த பிள்ளைங்க கற்றுக்க வேண்டியது எல்லாம் வெளியில் போய் கற்றுக்கணுன்ட்டு இல்லை, எல்லாமே கையிலே இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கண்டிஷன் வச்சு ஆகணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது. இது பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான கருத்து. சரி, இப்போ வேதத்துல பிள்ளைகளை குறித்து ஏசப்பா என்ன சொல்றார்? வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 19 அதிகாரம் 14 வசனம். இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள்,
பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். சரி, இப்போ இதை குறித்து நம்ம தியானிக்கும்போது நம்ம சிந்திக்க வேண்டியது, கர்த்தர் சிறு பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற ஆசை. அப்போ அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, பரலோக ராஜ்யம் இந்த சின்ன பிள்ளை மாதிரி இருதயம் உடையவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது, கர்த்தர் சொன்னபடி நம்ம ஒவ்வொருவரும் இந்த சின்ன பிள்ளைய போல இருக்கணும்.